ஆக்சுவலி ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு 8 to 10 இயர்ஸா இதுல வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கோம். ஸோ அத பத்தி நெறைய லேர்னிங்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டும் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா வந்து சார் கார்த்திகேயன் சார் எடுத்திருப்பாங்க. அப்புறம் வீரபாகு சாரும் உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பொதுவா ஷேர் மார்க்கெட் அப்டின்னா என்னங்க? ஷேர் மார்க்கெட் அப்டின்னா, அ எல்லாருக்கும் தெரியும் என்ன? ஷேர் மார்க்கெட் அப்டின்றது ஒரு பயம். ஆ அதுல வந்து ஃபண்ட் போட்டோம் அப்படின்னா, அது லாஸ்ல கொண்டு போய் விடும் அப்படின்ற பயம் நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ பொதுவா அ ஷேர் மார்க்கெட் அப்படின்றது, நீங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எல்லா விதத்திலயும் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்க எந்த ஒரு பொருள எடுங்களேன், அந்த பொருள வந்து கண்டிப்பா அந்த என்ன சொல்றது, அந்த கம்பெனியோட பிராண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலையில பிரஷ் பண்றதுல இருந்து நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அங்க வந்து கோல்கேட் அப்படின்றது கம்பெனி இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் சோப் ஆகட்டும், இல்ல நீங்க என்ன சொல்றது, டெய்லி யூஸ் பண்ற ஒரு மில்க் பாக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கிறது தான். ஈவன் மளிகை ஜாமான் பொருட்கள் கூட. நீங்க ஒரு மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுவும் கம்பெனில லிஸ்ட் ஆயிருக்கும். நீங்க ஒரு ஜீரா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுவும் வந்து கமாடிட்டில இருக்கு. ஸோ ஒரு தனியா எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அதுவுமே கமாடிட்டீஸ்ல இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட் அப்டின்றது நம்ம தினந்தோறும் யூஸ் பண்ற ஒரு பொருட்கள்லயும் அந்த என்ன சொல்றது, அந்த கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இப்ப இருக்கிற கேள்வி என்ன அப்டின்னா, ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்க வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும்? எப்படி ஒரு ஸ்டாக்க பத்தி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி அந்த ஸ்டாக்க தெரிஞ்சுட்டு, அத எப்படி வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும்? அப்படின்றது நெறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த மல்டி எக்ஸ்சேஞ்ச் கமாடிட்டி இருக்கு இல்லையா? இதுல உங்களுக்கு வந்து ஈக்விட்டி மார்க்கெட் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஈக்விட்டி மார்க்கெட்ல உங்களுக்கு இண்டெக்ஸஸ் ஆகட்டும், இல்ல நிஃப்டி 50 அப்படின்றது நிஃப்டி 50யோட 50 கம்பெனி ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் நிஃப்டி 50ங்கிறோம். நெக்ஸ்ட் நிஃப்டி இருக்கு. அப்புறம் பேங்க் நிஃப்டி அப்படின்றது. பேங்க் நிஃப்டி இல்லன்னா நிஃப்டி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுல பார்த்தீங்கன்னா, அந்த நேம்லயே உங்களுக்கு தெரியும். பேங்கோட எல்லாமே லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இது ஈக்விட்டி ரிலேட்டட். கமாடிட்டி அப்படின்னு இருக்கு. கமாடிட்டில பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற இப்போ என்னென்னலாம் கமாடிட்டி மார்க்கெட்ல வரும் அப்படின்னா, தங்கம், வெள்ளி, அப்புறம் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இது மட்டும் இல்லாம, நீங்க பேஸ் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா? காப்பர், ஜிங்க், லெட், அலுமினியம் இது எல்லாம் கூட உங்களுக்கு கமாடிட்டில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கமாடிட்டி. ஈக்விட்டி உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு கமாடிட்டி இருக்கு. என்ன அப்டின்னா, NCDEX அப்படின்னு சொல்லுவோம். நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் டெரிவேட்டிவ் அப்படின்றது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, டர்மரிக் மஞ்சத்தூள் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா? ஜீரா, தனியா இருக்கும். அப்புறம் கொக்குடால் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். இதெல்லாமே ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த கமாடிட்டிக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, NCDEX அப்படின்றது சொல்லுவோம். இது 3 டைப்ஸ் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல நம்ம ஒண்ணு பார்க்கலாம். இப்ப நான் பேசிக்கா வந்து ஒரு ஷேர எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு. நான் யூசுவலா வந்து சொல்றது என்னன்னா, ஒரு ஷேர நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா அதோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஷேர் மார்க்கெட்ல இதெல்லாம் தெரியாம நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஓர் ஜெனரல் நாலேட்ஜ்லாம் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் டுமாரோல புரோக்கரேஜ் கம்பெனிஸ் குடுப்பாங்க. இல்ல நீங்களே வந்து ஓனா அனலைஸ் பண்ணிட்டு மீன்ஸ் ஓனா அப்படின்றப்போ எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பண்ணும்போது, அது கொண்டு போய் லாஸ்ல தான் கொண்டு போய் முடியுது இல்லையா? ஸோ பெட்டர் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்டாக்க அனலைஸ் பண்றது எப்படி அப்படின்னு, நான் எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸோ இதுக்கு தான் ஒரு சைட் இருக்கு வெப்சைட் screener.in அப்படின்றது. இந்த சைட்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி எடுத்துக்கிறங்களேன். ஆ நீங்க வந்து ஒரு HDFC அப்படின்ற ஒரு கம்பெனி எடுத்துக்கிறங்க. நான் எடுத்துக்கிறேன் HDFC பேங்க். ஓகேங்களா? இந்த HDFC பேங்க் லிமிடெட் இது நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த கம்பெனியோட நம்ம பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் கேப்பிடலைசேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மார்க்கெட் கேப்பிடலைசேஷன் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியோட அசெட்ஸ் மைனஸ் அந்த லயபிலிட்டீஸ். ஒரு நிர்வாகத்துக்கிட்ட எவ்வளோ அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றது தான் இந்த மார்க்கெட் கேப்பிடலைசேஷன்.
அதே மாரி ஹெச்டிஎஃப்சியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இப்ப என்ன ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, 1792 பிரைஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. யூசுவலா வந்து நான் சம் ஸ்டாக்ஸ் சஜெஸ்ட் பண்ணும்போது 1395 அந்த மாரி இருக்கும்போது, சம் ஷேர்ஸ் ஏன்னா அப்ப அந்த டைம்ல வந்து லோ வந்திருந்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர்ஸ். ஸோ அது வந்து எப்போ அப்டின்னா, டூரிங் பட்ஜெட் டைம். ஸோ அந்த டைம்ல வந்து வாங்கியிருந்தீங்க அப்டின்னா, இப்போ அந்த கம்பெனியோட அந்த கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 1792 இருக்கு. ஸோ நியர்லி என்ன சொல்லலாம் அப்டின்னா, ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ப்ராஃபிட்ல வந்திருக்கும் அப்டின்ட்டு சொல்ல வரேன். அதே மாரி அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட எவ்ளோ லோ போயிருக்கு? இங்க பாருங்களேன். இங்க உங்களுக்கு லோ தெரியுது இல்லையா? 1363. இது வந்து அந்த கம்பெனியோட லோ பிரைஸ் லீஸ்ட். அதே மாரி ஹை போனது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1880 வரையும் போயிருக்கு. சப்போஸ் நீங்க இந்த பிரைஸ்ல அந்த லீஸ்ட் வரும்போது ஒரு 1363 இல்லன்னா 1360 அந்த மாரி நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஒரு சம் 1700 மாரி டார்கெட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்ல குடுத்துருக்கும். ஸோ அந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ. இது நான் சொல்றது எல்லாமே ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ பிஇ ரேஷியோ அப்படின்னு என்னன்னா, பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ். அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஷேருக்கும் எவ்வளோ உங்களுக்கு வந்து இந்த ஏர்னிங்ஸ் கிடைக்குது அந்த பிரைஸ்க்கு அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து பிஇ ரேஷியோ. அது பார்த்தீங்கன்னா 19.9 இது ஒரு நல்ல வேல்யூ. அந்த பிஇ ரேஷியோ இருக்கிறது. ஸோ அந்த கம்பெனிக்கு ஏத்த அந்த பிஇ ரேஷியோ இருக்கு 20 கிட்ட இருக்கு அப்படின்னா, இட்ஸ் எ குட் டூ பை. அப்ப அதோட நெக்ஸ்ட் வந்து புக் வேல்யூ. புக் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட வேல்யூ ஆஃப் எ ஸ்டாக். அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர் இருக்கு இல்லையா? பை அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் கால்குலேட் பண்ணா அந்த புக் வேல்யூ உங்களுக்கு வந்து வந்துரும். அதே மாரி இந்த கம்பெனியோட ஈல்டு, புக் வேல்யூவும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்ஓசிஇ வேல்யூ இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 7.67% இஸ் குட். அப்புறம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கு இல்லையா? ஸோ எவ்வளோ ஈக்விட்டி வந்து ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குன்னா 17.1 இதுவுமே ஒரு நல்ல பெர்சன்டேஜ்ல இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் அதோட ஃபேஸ் வேல்யூ நீங்க எடுத்துக்கலாம். ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது அந்த பிரைஸ், அதோட பிரைஸ். பிரைஸ் டூ புக் வேல்யூ இருக்கு. ஸோ இட் லெஸ் தென் 3 லெஸ் தென் 3 கீழ இருந்துச்சுன்னா, அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ஷேர் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். பெர் ஷேருக்கு அவங்க கிடைக்கிற ஏர்னிங்ஸ் வந்து 90.9 ரூபீஸ். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தானே. ஸோ அதுதான். ஸோ இது எல்லாமே நீங்க ஓவராலா நீங்க ஃபண்டமெண்டலி இத பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ரேஷியோஸ்லாம் வந்து இது HDFC பேங்கோட எல்லாமே இருக்கு. கரெக்ட்டான ஒரு ரேஷியோல இருக்கு. பிஇஆ இருக்கட்டும் 20 கிட்ட இருக்கு. ஸோ பிரைஸ் டூ புக் வேல்யூ லெஸ் தென் 3 ஆர் ஈக்குவல் டூ 3ல இருக்கு. பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் 19.9 ஓகேங்களா? இது எல்லாமே அதோட ஃபண்டமெண்டல். சப்போஸ் அது கீழ வந்தீங்க அப்டின்னா, டெக்னிக்கலி அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நீங்க பார்க்கலாம். என்ன அப்டின்னா, அந்த 1 மந்தோட ஸ்டாக் பிரைஸ் என்ன ரேஞ்ச்ல இருந்து போயிருக்கு அப்டின்றது ஓவராலா உங்க சார்ட்ல நீங்க தெரியும். ஸோ 6 மந்த்ஸ்ல நீங்க பார்க்கலாம். அந்த லோவஸ்ட் பாயிண்ட்ஸ்க்கும், ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ்க்கு இன் பிட்வீன்ல என்ன இருக்கு. இது வந்து டெக்னிக்கல் கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். ஜஸ்ட் இப்போ வந்து நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ்க்கு மட்டும் தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அதே மாரி 1 இயர். 1 இயர்ல வந்து நீங்க பார்க்கலாம். அதோட குரோத் எப்படி இருக்குன்றது நீங்க HDFC பேங்கோட குரோத் பார்க்கலாம். ஸோ 1384ன்னு சொன்னேன் இல்லையா? அது பிப்ரவரி மாசம் 2024ல வந்தது. அதுக்கப்புறம் 1880 வரையும் போயிருக்கு. ஸோ இந்த லீஸ்ட் பிரைஸ நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ லீஸ்ட் பிரைஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப அந்த லீஸ்ட் பிரைஸ்க்கு மேல கம்பெனியோட ஷேர்ஸ் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு, அங்கேருந்து நீங்க சம் ஷேர்ஸ் நீங்க வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் ஃபார் நீங்க என்ன சொல்றது 3 மந்த்ஸ் இல்ல அப்படின்னா 1 இயர் வரையும் நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஒரு அபோவ் 50%க்கு மேல ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா, நீங்க அந்த ப்ராஃபிட்ட கண்டிப்பா செல் பண்ணிறணும். எப்பவுமே ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, நீங்க வாங்குறீங்க அப்டின்னா, அந்த ஸ்டாக்ஸோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் 50க்கு மேல வரும்போது செல் பண்ணிருங்க. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட். இன்னும் நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்காம. ஏன்னா, ஒரு பீக் வந்ததுக்கு அப்புறம் என்ன மார்க்கெட் அகைன் அது கரெக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா? அந்த கரெக்ஷன்ஸ் நடக்கும்போது மார்க்கெட் வந்து டவுன்ல வரும். ஸோ அந்த டைம் வெயிட் பண்ணி நம்ம வந்து அகைன் பை பண்ணலாம். எப்பலாம் அந்த மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் நடக்கும் அப்டின்னா, ஒண்ணு நேச்சுரல் கலாமிட்டீஸா இருக்கலாம். இல்ல அப்டின்னா சம் வார் நடக்கும்போது, இல்ல அப்டின்னா யுஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த மாரி சேஞ்சஸ், இல்ல நம்ம இந்தியால ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த மாரி டைம்ல வந்து
ஆ அதே மாரி பேங்கிங் செக்டர்ஸ்ல நடக்கிற அந்த ஆர்பிஐ ரூல்ஸ் இந்த மாரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும்போது கண்டிப்பா மார்க்கெட்ல வந்து ஒரு வொலட்டாலிட்டி இருக்கும். ஸோ அந்த டைம் நீங்க வெயிட் பண்ணி நீங்க ஷேர் வாங்கிக்கணும். ஸோ இது வந்து 3 இயர்ஸ் நீங்க ஓவராலா இந்த இது நீங்க பார்க்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, சப்போஸ் நீங்க HDFC பேங்கிங் செக்டர்ல நிஃப்டி 50ல பேங்க் நிஃப்டில வந்து நீங்க HDFC தான் வாங்கணுமா அப்டின்னு கேட்டா, நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் வித் அதர் பேங்க்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். இப்போ HDFC பேங்க் இருக்கு. ஸோ அதோட நான் சொன்ன கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், பிஇ ரேஷியோ என்ன இருக்கு? அது பியர் பார்ட்னர் வந்து ஐசிஐசிஐ பேங்க். நீங்க அதையும் நீங்க 2மே நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பிஇ ரேஷியோ என்ன இருக்கு? அப்புறம் அதோட மார்க்கெட் கேப்பிடலைசேஷன் எவ்வளோ இருக்கு? டிவிடெண்ட் ஈல்ட் எவ்வளோ குடுத்திருக்கு? அ குவார்ட்டர் ப்ராஃபிட் ஓகேங்களா? ஐசிஐசியோட அந்த குவார்ட்டர் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்கு? இது எவ்வளோ குடுத்திருக்கு ப்ராஃபிட் அப்படின்னு இந்த பியர் கம்பேரிசன் இருக்கு இல்லையா? இது நீங்க வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத நீங்க அனலைஸ் பண்ணிட்டு எந்த ஷேர்ஸ் நீங்க வாங்கலாம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா நல்லா புரிதல் இருக்கும். அதே மாரி சேல்ஸ் குவார்ட்டர் இருக்கு இல்லையா? ஸோ எவ்வளோ நடந்திருக்கு? அப்படின்னு எவ்வளோ குரோர்ஸ்க்கு போயிருக்கு அந்த கம்பெனிஸ் அப்படின்றது நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். இது ஃபுல் பேங்கிங் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேங்கிங் கூடது வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்க அந்த கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல வந்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் நீங்க பார்க்கலாம். ஸோ எவ்வளோ இருக்கு அப்படின்றது நீங்க நெட் ப்ராஃபிட் நீங்க வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கா? இல்ல டவுன்ல பொதுவா HDFC பேங்க் பொறுத்தவரைக்கும் நல்லாவே வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதோட ப்ராஃபிட். ஸோ 10,616 இருந்து நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிட்டே வந்துருக்கு. அப்பன்னா என்ன உங்களுக்கு புரிதல் இருக்கும்? அதோட ப்ராஃபிட் நல்லா இருக்கும்போது, அந்த கம்பெனியோட ஹோல்டிங் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்றது. இபிஎஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். பெர் ஷேர்க்கு அதோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து உங்களுக்கு நல்லா இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்திருக்கு. சம் இன் பிட்வீன்ல ஒரு டவுன் இருக்கு. பட் ஓவராலா நீங்க பார்க்கணும். பார்க்கும்போது இட்ஸ் நல்ல ஒரு ஷேர் இருக்குது. அப்புறம் அதோட புராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த புராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? இதுல வந்து எதுலயுமே நீங்க நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு அப்படின்றது. ஏன்னா, இந்த புராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ஓவரால் அசல்ட் இருக்கு இல்லையா? அத லயபிலிட்டீஸ் கழிச்சுட்டு உங்களுக்கு அதோட அமௌண்ட் இங்க போட்டிருப்பாங்க. எவ்வளோ புராஃபிட், எவ்வளோ லாஸ் அந்த கம்பெனி குடுத்திருக்கு அப்படின்றது. ஸோ அதோட நீங்க பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டட் சேல்ஸ் குரோத் எவ்வளோ இருக்கு அப்படின்னு இது ஓவரால் நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் நீங்க பார்க்க வேண்டியது முக்கியமா பார்த்தீங்கன்னா, பியர் கம்பேரிசன் பார்க்கலாம். இனிஷியலா பார்க்கும்போது அதோட பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோஸ் இருக்கு இல்லையா? இந்த ரேஷியோ கால்குலேஷன்ஸ் நீங்க ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து அதோட அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட். இதுல வந்து நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, டோட்டல் அசெட். மீன்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற அந்த கம்பெனி வச்சிருக்கிற அந்த ஹோல்டிங்ஸ் இருக்கு. ஸோ எவ்வளோ இருக்கு? அது இன்கிரீஸ் ஆயிருக்கா? இல்ல வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கா? அப்படின்றது நீங்க அந்த கம்பெனியோட அசெட் வச்சு இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஓகே இந்த கம்பெனி ஒரு ஒரு நல்ல கம்பெனி நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அதோட கேஷ் ஃப்ளோஸ். நெட் கேஷ் ஃப்ளோ இருக்கு இல்லையா? ஸோ அது மார்ச் 2013 எவ்வளோ இருந்திருக்கு? இப்போ எவ்வளோ இருக்கு? அப்படின்றது நீங்க இதையுமே நீங்க பார்த்துக்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்க்கு வருவோம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் அப்டின்னா, அந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியோட ஆ ஓனர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? பிளஸ் அதுல வந்து எவ்வளோ ஃபண்ட் இன்ஃப்யூஸ் ஆயிருக்கு? எஃப்ஐஐஎஸ் அப்டின்றது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க வந்து நம்ம இந்த கம்பெனில எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? அப்டின்னு அந்த பேட்டர்ன். அப்புறம் டிஐஐஎஸ் அப்டின்றது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அதே மாரி கவர்மெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ இருக்கு? இந்த புரமோட்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களோட புரமோட்டர்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, அது வந்து அந்த கம்பெனி ஓனர்ஸ் வந்து அவங்களோட இது பாருங்க பெர்சன்டேஜ் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இல்ல. ஓ ஸோ 25.59 இருந்தது. நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ரெட்யூஸ் ஆயிட்டே வந்து டைல்யூட் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களோடது பாருங்களேன். அது வந்து அதிகரிச்சிருக்கு. அப்டின்னா அந்த ஃபண்ட் வந்து நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அப்டின்னா, நம்ம உள்ள இந்தியாக்குள்ள இருக்கிற டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அதுவுமே நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, 30.39ல இருந்து அதுவும் நீங்க பாருங்க. ஸோ ஓவரால் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்னது? இந்த கம்பெனி இட்ஸ் ஒரு பாசிட்டிவோட தான் இருக்கு. கவர்ன்மென்ட்டோட பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா, அதுவுமே இருக்கு. கவர்ன்மென்ட் பார்ட்டிசிபேட் சில கம்பெனிஸ்ல இருக்காது. பட் இதுல வந்து கவர்ன்மென்ட் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. பப்ளிக் எவ்வளோ பெர்சன்டேஜ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்டின்றதும் உங்களுக்கு இந்த கம்பெனி இதுல பார்க்கும்போது தெரியுது. ஸோ,
ஒரு ஃபண்டமெண்டலி அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையானது நான் யூசுவலா சொல்லியிருக்கேன் இல்லையா? என்னென்ன வேணும்? பேசிக்கானது நீங்க இது எல்லாமே பார்க்கணும். பியர் கம்பேரிசன் பாருங்க. அதோட நெட் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ இருக்கு? அப்படின்னு இது பார்த்துக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்துட்டு, அடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஓனா இப்ப வந்து எனக்கு இது வந்து நான் ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து நீங்களே செட் பண்ணிக்கலாம். எனக்கு மார்க்கெட் கேப்பிடலைசேஷன் ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப்பிடலைசேஷன் 1000 க்ரோக்கு மேல இருக்கணும். அதே மாரி அதோட பிஇ ரேஷியோ ஒரு 20 டூ 40க்குள்ள இருக்கணும். அதே மாரி அதோட என்ன சொல்றது? பி டூ பிரைஸ் டூ புக் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? நீங்களே அந்த புரோகிராம் ரன் பண்ணலாம். ரன் பண்ணிட்டு, அதுக்கேத்த நீங்க ரன் பண்ணி காமிச்சீங்கன்னா, உங்களுக்கு கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ, அ நியூ ஸ்க்ரீன்ல போயிட்டு நீங்க வந்து query வந்து ரன் பண்ணலாம். அப்படின்றது. அதுக்கான உங்களுக்கு வந்து ஹிண்ட்ஸ் எல்லாமே கீழ குடுத்துருப்பாங்க. ஸோ, உங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்றது, இப்போ நீங்க ஒரு மார்க்கெட் கேப்பிடலைசேஷன் ஃபர்ஸ்ட் எல்லாமே கம்பெனிஸ்ல வந்து ஒரு சூஸ் பண்ணும்போது மார்க்கெட் கேப்பிடலைசேஷன்ஸ் எனக்கு வந்து கிரேட்டர் தேன் 100 இருக்கணும். 1000 கோடிக்கு மேல இருக்கணும் அப்படின்றப்போ, நீங்க அத வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ, இங்க கீழ இருக்குது மார்க்கெட் கேப்பிடலைசேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் குரோத் இயர்ஸ் இருக்கு. ஸோ, நீங்க வந்து அ போட்டிருக்கீங்க மார்க்கெட் கேப்பிடலைசேஷன் கிரேட்டர் தேன் போட்டு ஒரு எண்ட் குடுத்துக்கிறங்க. குடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ, இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸோ, மார்க்கெட் கேப்பிடலைசேஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சேல்ஸ் குரோத் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட சேல்ஸ் குரோத் எப்படி இருக்கணும் அப்டின்றது, நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, அ சேல்ஸ் குரோத் ஒரு சிஏஜிஆர் சொல்றோம் இல்லையா? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்டின்றது. அது நீங்க கிரேட்டர் தேன் ஒரு 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ சொல்லுங்க? ஒரு 17 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க நீங்க வந்து பிஇ ரேஷியோ இருக்கு. பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் ரேஷியோ இருக்கு இல்லையா? இத நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கிரேட்டர் தேன் 20. ஸோ இந்த மாரி நீங்க சிம்பிளா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அ இயர் ஆன் இயர் சேல்ஸ் குரோத் இருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஓவர் 1 இயர் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத, நீங்க ஒரு 5 குவெரீஸ் எடுத்து நீங்க ரன் பண்ணி, இதுல வந்து ரன் திஸ் குவெரி அப்படின்னு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல. நீங்க ஒரு ஸ்டாக்க நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணா, அது பியர் கம்பெனிஸ் எவ்வளோ குடுக்குறாங்க பாருங்க. ஸோ அது ரிலேட்டட் கம்பெனிஸ் நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க இப்ப நெஸ்ட்லே இந்தியா கூட எடுத்துக்கிடுங்க. அதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 2150. பட் நம்ம அந்த அளவுக்கு என்ன சொல்றது? ஓவர் வேல்யூடா இருக்கு. அதுல இன்வெஸ்ட் பண்றவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நம்ம பார்ப்போம். இது சிஎம்பி அப்படின்றது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வேல்யூஸ். பிஇ ரேஷியோ வந்து நம்ம குடுத்தோம் இல்லையா? கிரேட்டர் தென் 20க்கு மேல இருக்கட்டும் நம்ம குடுத்ததுனால, உங்களுக்கு வந்து அதோட பிஇ ரேஷியோஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. அதுவும் புக் வேல்யூ அந்த கம்பெனியோட புக் வேல்யூஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றது. டிவிடெண்ட் யீல்ட் எவ்வளோ குடுத்துருக்கு, ப்ராஃபிட், சேல்ஸ் ரிசல்ட் இது எல்லாமே. ஸோ இந்த கம்பெனிஸ் நீங்க எடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெஸ்ட்லே இந்தியா இருக்கு. இதுலயுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லாய்ட்ஸ் மெட்டல் இருந்தது. நீங்க ஆல்ரெடி அ 1 இயர் பிஃபோர் எல்லாமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இதுல. ஐஆர்சிடிசிஸ் இந்த மாரி. இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஆ பீப்பிள்ஸ் புதுசா நீங்க போறீங்க அப்டின்னா, ரொம்ப ஹை பிரைஸ் உள்ள வேல்யூஸ்ல ஃபர்ஸ்ட் போ வேணாம். நீங்க இதுலயுமே நீங்க ரன் திஸ் query இருக்கு இல்லையா? அதுலயுமே நீங்க குடுக்கலாம். நான் வாங்கக்கூடிய அந்த பிரைஸ் மீன்ஸ் அந்த கரண்ட் மார்க்கெட் வேல்யூ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, பிலோ 200 கீழ இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க குடுத்தீங்கன்னா, அதுக்கேத்த கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். பவர் செக்டர் கூட எடுத்துக்கலாம். அதுல வந்து பவர் கிரிட். ஸோ இந்த பவர் கிரிட் கம்பெனி கூட நீங்க எடுத்துக்கங்க. ஸோ அதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்க அப்டின்னா 310. புக் வேல்யூ 99 இருக்கு. அதோட பிஇ ரேஷியோ வந்து 18.4 இருக்கு. ஸோ அதோட ஃபேஸ் வேல்யூ ஷேரோட அந்த ஃபேஸ் வேல்யூ மீன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் அப்டின்னா பெர் ஷேருக்கு ₹10 இந்த மாரி.
சோ இது வந்து நீங்க அனலைஸ் பண்ணலாம். இதோட நான் சொன்ன மாரி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. போயிட்டு இந்த ஷேர்ஸ வந்து நீங்க 5 இயர்ஸ் அதோட 5 இயர்ஸ் சார்ட் பேட்டர்ன் பார்த்துக்கிருங்க. சோ நல்ல ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு இல்லையா? சோ அப்போ வந்து நீங்க இந்த ஷேர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ 10 இயர்ஸ் அதோட மூவ்மெண்ட்ட பாருங்க. சோ தெரிஞ்சுக்கிருங்க. அதோட பியர் கம்பேரிசன்ஸ் இருக்கு. அந்த கம்பெனியோட வேற என்ன கம்பெனிஸ்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்றது. சோ இது 2யும் விட்டுருங்க. அதானி வேண்டாம். டாடா பவர் பாருங்க. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி நீங்க பாருங்க. என்டிபிசி இருக்கு. அதோட குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே பார்த்து. ஸ்கிரீன்ஸ் நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். எப்படி நீங்க வந்து இந்த குவெரீஸ ரன் பண்றது அப்படின்றது. அதுக்கு கீழ நீங்க பாப்புலர் தீம்ஸ் அப்படின்னா என்னன்னா, லோ அட் 10 ஆவரேஜ் எர்னிங்ஸ் 10 இயர் ஆவரேஜ் எர்னிங்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 10 இயர்க்கான ஆவரேஜோட அந்த எர்னிங்ஸ் இருக்கு இல்லையா? பிலோ 10 இயர்ஸ்க்கு எந்தெந்த கம்பெனிஸ் என்னென்ன இப்போ கோல் இந்தியா எடுத்துக்கிறங்க. அதோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ 386. அதோட ஈல்டுமே நல்லா இருக்கு. என்எம்டிசி 10 இயர்க்கு நல்லா நல்ல ஆவரேஜான ஏர்னிங்ஸ் குடுக்குற கம்பெனி ஷேர்ஸ் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் லிஸ்ட் ஆகும். இந்த மாரி கம்பெனி ஷேர்ஸ்ல எடுத்து கம்பெனி ஸ்டாக்ஸ் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க அ query ரன் பண்ணியிருக்கேன் இல்லையா? என்ன அப்டின்னா, மார்க்கெட் கேப்பிடலைசேஷன் பிலோ 15 ஆவரேஜ் டிவிடெண்ட் யீல்ட். இந்த மாரி queries ரன் பண்ணி, நீங்க அந்த ஷேர ரன் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகும். அந்த அந்த query ரன் பண்ணதுக்கான அந்த லிஸ்ட் தான் இந்த நம்பர் ஆஃப் இந்த கம்பெனிஸ். ஸோ இது மட்டுமே நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டலி நீங்க ஒரு கம்பெனிய பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயம். இது மட்டும் இல்லாம, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, டெக்னிக்கலி சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கலி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து in.tradingview.com in tradingview.com அப்படின்ற சைட் இருக்கு. அந்த சைட்குள்ள போனீங்க அப்படின்னா, சார்ட் பேட்டர்ன்ஸ் பத்தி சொல்லி தருவாங்க. அத நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல எடுக்கிறேன். ஓகே. சோ, இப்போ நீங்க வந்து இந்த என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, எப்பப்பலாம் இந்த ஷேர்ஸோட வேல்யூ வந்து ஸ்டாக்ஸோட வேல்யூ கம்மியாகும் அப்டின்றதுக்கு நான் சொன்னேன் இல்லையா? ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து ஆ சப்போஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட் எடுத்துட்டு வெளிய போனாங்க அப்டின்னா, அந்த டைம்ல வந்து அந்த கம்பெனியோட என்ன சொல்றது வேல்யூ வந்து கொஞ்சம் பிலோ வரும். வெளிய போயிட்டாங்களே அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி, கண்டிப்பா அந்த ஃபண்ட்ல வந்து இன்ஃப்யூஸ் அகைன் பண்ணுவாங்க. அந்த பிரைஸ் டவுன்ல வரும்போது நம்ம வந்து பை பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் ஒரு ஸ்டாக் செலக்ஷன்க்கான ஒரு ஸ்டாக்க நீங்க எப்படி எடுத்து அனலைஸ் பண்ண முடியும்ன்றதுக்காண்டி அ பண்ண முடியும் அப்படின்றது இன்னைக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீனர் டாட் இன் மூலியமா நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷேர்ஸ்ல வந்து நான் சொன்னது எல்லாமே கேஷ் கால்ஸ் அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஒரு ஒ 1,00,000 நீங்க ஒரு 1000 ஷேர்ஸ் இல்ல 10,000 ஷேர்ஸ நீங்க வந்து வாங்கி விட்டுறலாம். விட்றலாம் மீன்ஸ் எவ்வளோ ஒரு 3 மந்த்ஸ் அந்த பீரியட் உங்களுக்கு ப்ராஃபிட் வரையும் வச்சுட்டு நீங்க வித்துட்டு அது வெளிய வந்துரலாம். இது வந்து நான் கேஷ் கால்ஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ட்ரேடிங்க்குள்ள நீங்க போறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஒன் ட்ரேடிங் இருக்கு இல்லையா? இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படும். பட் என்ன அப்டின்னா, அது ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ பிராக்டிகலி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அத வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் அதுல நீங்க வந்து பண்ணலாம். இதுலயே வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்ஸ் அப்டின்னா, இன்னைக்கு நீங்க வாங்குறீங்க, இன்னைக்கே விக்கலாம். இல்ல இன்னைக்கு வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீக் விக்கலாம். இல்ல மந்த்லி ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபியூச்சர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப ஜாஸ்தியா தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க பேங்க் நிஃப்டியோ, நிஃப்டி 50யோ வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து அபோவ் 1 1/2 லேக்ஸ்க்கு மேல தான் மார்ஜின் அமௌண்ட்டே தேவைப்படும். ஸோ அ அவ்ளோ அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்றதுன்றது அது கொஞ்சம் ரிஸ்க் தான். பெட்டர் அ கம்பேர் பண்ணி ஷேர்ஸ் நீங்க வந்து கொஞ்சம் லாங் பீரியட்க்கு நீங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க செல் பண்றதுன்றது தெரிஞ்சு பண்றது ஒன் டைப் ஆஃப் இது இன்வெஸ்ட்மென்ட். பட் இதோட பெட்டர் இன்வெஸ்ட்மென்ட் வந்து கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் சொல்லுவோம். பட் இந்த ஷேர்ஸ்லயும் நீங்க வந்து அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு ப்ராஃபிட் குடுக்கும். வாங்கி நீங்க லாங் டெர்ம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. என்னோட கிளாஸ் நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி தேங்க் யூ. எதுன கேள்வி இருக்குதா?
மேம் இது எவ்ளோ நாள் ஹோல்ட் பண்ணுங்கிறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குங்களா? ஒவ்வொரு ஆ ஸ்டாக் இருக்கேன் மேம். இருக்கேன். அது இப்போ எப்படி அதுதான் அனலைஸ் பண்ணணும்? கண்டிப்பா சொல்றேன். அம் இப்போ வந்து HDFC இப்ப நீங்க இந்த ஆ சார்ட் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா மேம்? சோ இதுல வந்து நீங்க சரி. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஆமா ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்க வந்து ஓவராலா பாத்துக்கிருங்க. ஒரே நிமிஷம். இந்த 5 இயர்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப மார்க்கெட் ஓவரால் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எப்ப ஆரம்பிச்சது? 2020ல இருந்து ஆரம்பிச்சு, இப்போ ஓரளவுக்கு நல்லா மேல வந்திருக்கீங்க. சோ அப்ப நீங்க வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு போங்க. 3 இயர்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா, சோ அப்பவும் மார்க்கெட் வந்து மேல தான் இருக்கு. இயர்லி போங்க. 6 மந்த்ஸ் வச்சுக்கிறங்க. சோ இத வந்து நீங்க பாத்துக்கங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. இப்ப மார்க்கெட்ல நீங்க எப்ப இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, எங்க மார்க்கெட் அது என்ன சொல்றது? ஒரு லீஸ்ட் தொட்டிருக்கும் இல்லையா மேம்? ஸோ ப்ரீவியஸ் ஹைக்கும் அது பிலோ ஒரு நீங்க எடுத்தீங்க 1 இயர் 6 மந்த்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப லோ வந்து 1604 இருக்கு. அ அதோட பீக் வந்து 1768. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா 700 பாயிண்ட்ஸ் லோ அவ்ளோ வந்திருக்கு. அப்ப அந்த டைம்ல உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. ஸோ அது மார்க்கெட் அதுக்கப்புறம் விழுவதற்கான வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க இருந்து நீங்க ஒரு பை போட்டுக்கலாம் மேம். ஒரு 6 மந்த்ஸ் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்க இருந்து ஒரு பை வைக்கலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துல. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா, 1000 உங்களுக்கு கன்டினியூஸா பார்க்கணும் நீங்க. 1607 தான் இருக்கு. அடுத்து ஒரு டவுன் வந்திருக்கு இல்லையா? அப்போ அது 1604 தான் இருக்கு. அடுத்து ஒரு டவுன் 1605 தான் இருக்கு. அடுத்து ஒரு டவுன். அது வந்து இவ்வளோ தான் இருக்கு. ஸோ அடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரேஞ்சிலே இருக்கு இல்லையா? ஸோ இத பிரேக் பண்ணவே இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இங்கருந்து நீங்க வந்து 1610 வச்சுக்கிட்டு, கொஞ்சம் நீங்க பை போயிட்டு, ப்ரீவியஸ் பீக் இருக்கு இல்லையா? 1768 இருக்கு இல்லையா? நீங்க அவ்வளவுக்கு நீங்க ப்ராஃபிட் வச்சுக்க வேண்டாம். ஸோ நீங்க இங்க சப்போஸ் பை பண்ணீங்க அப்டின்னா, ஒரு 50 ஆர் 80 பாயிண்ட்ஸ் நீங்க வச்சுக்கலாம். இந்த கரெக்ட்டா இந்த எட்ஜ்க்கு நீங்க வச்சுட்டு, நீங்க புக் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நியர்லி ஓகே மேம். இப்போ 1700 கிட்ட வரும்போது ப்ரீவியஸ் வீக்ல பாதி வந்தா கூட ஒரு நல்ல மார்ஜின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. எப்பவுமே அப்படித்தான் மேம் பண்ணணும். சோ நம்ம இன்னும் ஓகே. வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாத்தீங்களா, அதோட கொஞ்சம் பீக் போகும். பட் அகைன் ஃபாலோ இந்த மார்க்கெட் ஆமா. சோ நம்ம வந்து ஷார்ட்டா அந்த வெயிட் பண்ணி சப்போஸ் இது வந்து உங்களுக்கு 6 மந்த்ஸ் ஆகுது இல்லையா? 6 மந்த்ஸ்க்கு நீங்க வச்சுக்கலாம். இன்னொன்னு அதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஸ்டாக்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? ஃபண்டமெண்டலி அந்த ஸ்டாக்ஸ் பத்தி ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த சார்ட் பேட்டர்ன்ல நீங்க வந்து போயிருந்தீங்க அப்படின்னா, இதோட மூவ்மெண்ட்டுமே பாருங்களேன், ஓவராலா வந்து நல்லா தான் போயிருக்கு. புல்லிஷ்ல தான் போய்க்கிட்டே இருக்கு. சில மார்க்கெட் நீங்க சில ஸ்டாக்ஸ் எடுத்தீங்கன்னா, அது மூவ்மெண்ட்டே இருக்காது. இப்டி ஃப்ளாட்டா இருக்கும். இல்ல ஒரு ரெக்டாங்குலர் ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட் லைனா இருக்கும். சோ அந்த மாரி ஸ்டாக்ஸ் நீங்க வந்து போ வேண்டாம். இந்த மாரி நல்ல மூவ்மெண்ட் வொலட்டாலிட்டி இப்படி இருக்கு அப்படின்னா, இது ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுட்டு அதுல பண்ணலாம் மேம். ஓகே மேம். சில நேரம் 6 மந்த்ஸ் இதுக்கு வெயிட் பண்ணாலும் ப்ரோக்ரஸே ஆகாம இருக்கு. அது ரொம்ப சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ற மாரி இருக்கு சில நேரம். அதெல்லாம் எப்படி எமோஷனல் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ம். இல்ல மேம். அதான் சொல்றேன்ல, நீங்க ஸ்டாக்ஸ வந்து ஒண்ணு அனலைஸ் பண்ணிர்றீங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க அந்த நீங்க எடுக்க போற ஸ்டாக் அப்படித்தானே. சோ இது நான் சொன்ன அந்த அ அ ஃபியூச்சரிஸ்டிக் அதோட அசெட்ஸ்லாம் எவ்வளோ இருக்கு? அது மேனேஜ் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட ஃபண்ட் இருக்கா? அப்படின்லாம் நீங்க பார்த்துக்கங்க. பார்த்துக்கும்போது நீங்க ஒரு 6 மந்த்ஸ்க்கு இல்ல 1 இயர்க்கு வந்து அந்த ஸ்டாக்ஸ நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பா வந்து நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 50% ப்ராஃபிட் குடுத்தா போதும். கண்டிப்பா அதுக்கு மேல ஹோல்ட் பண்ணி வைக்க வேணாம். நீங்க புக் பண்ணிட்டே வந்துரலாம். இது நீங்க ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கிருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் அடுத்து எடுக்கும்போது, அ ஒரு சார்ட் பேட்டர்னுமே நான் எடுக்கிறேன். அந்த முக்கியமான பேட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு எப்ப ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு பிலோ போச்சுன்னா, நம்ம அதுக்கு மேல ஹோல்ட் பண்ணவே கூடாது. அப்படின்றது வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் கேஷ் கால்ஸ் நீங்க வாங்கி விக்கிறீங்க இல்லையா? அதுல வந்து ஆமா. நீங்க அது டவுன்ல போனாலும் பயப்பட வேண்டாம். அகைன் அது வந்து ரிவர்ஸ் பேக் மீன்ஸ் மேல வந்துரும். ஆனா நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க இல்லையா? ஓகே. இப்போ இன்ட்ரா ட்ரேடிங்லாம் பண்றீங்க இல்லையா? ட்ரேடிங் பண்ணும்போது தான் அது ரிஸ்க். ஏன்னா நீங்க ஸ்டாப் லாஸ்ன்னு ஒண்ணு வச்சீங்க அப்டின்னா பரவால்ல. ஸ்டாப் லாஸ்னா நான் பை பண்ணியிருக்கேன். ஆனா சம் ஷேர்ஸ் வந்து அந்த பை பண்ணாம கீழ போய்க்கிட்டே இருந்து, ரொம்ப டவுன்ல போம்போது நம்மளோட மார்ஜின் அமௌண்ட் எல்லாமே வந்து என்ன சொல்றது? காலியாயிட்டே இருக்கும். ஆமா. அந்த மாரி டிஃபரெண்ட் ஏன்னா ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகுது மேம். நம்ம ஸ்டாப் லாஸ் கீழ போயிட்டு மேல போகுது. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. ஆனா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு தான் மேம் ஆகணும். சப்போஸ் இப்ப இன்னைக்கு நீங்க பண்றீங்க. ஆமா. பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் அடிச்சுச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் போறது கம்மியா தானே இருக்கும். சோ அதனால ம். இப்ப நீங்க வந்து 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் இப்ப டார்கெட் வைக்கிறீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு 15 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வச்சு தான் உள்ள ஆகணும். ஓகே. 15 டூ 20 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா,
அது நீங்க அனலைஸ் பண்ணி வைக்கும்போது நல்லா தான் இருக்கும். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஆச்சு அப்டின்னா, உங்களுக்கு அங்க வந்து லாஸ் வந்து கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு லாஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க உடனே நீங்க பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஓகே. வெயிட் பண்ணி டைமிங்கும் இருக்கு மேம் இதுல. மார்க்கெட் டைமிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ம். நீங்க இந்த மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ல்ட் மார்க்கெட்ல வந்து இது ஈக்விட்டி மார்க்கெட்ன்னு சொல்ல வேர்ல்ட் மார்க்கெட்ல வந்து ஆ என்ன சொல்றது? யுஎஸோட ஷேர்ஸ் இருக்கு இல்லையா மேம். ஸோ குளோபல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு யுஎஸ், சிங்கப்பூர்து, அப்புறம் ஜப்பானுக்குள்ள அந்த ஓவரால் என்ன சொல்றது மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இருக்கா இல்ல பாசிட்டிவ் இருக்கா அது தெரியும். ஸோ அந்த நியூஸ் எல்லாமே நீங்க பாருங்க காலையில. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா குளோபல் மார்க்கெட்டிங்கோட பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்கு வாங்க. ஏன்னா அங்க இருக்கிற மார்க்கெட் எஃபெக்ட் ஆச்சுன்னா, அந்த மார்க்கெட் நம்மளுக்குமே இங்க கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அங்க லாஸ்ல முடிஞ்சிருக்குன்னா, நம்மளுக்கும் மார்க்கெட் கொஞ்சம் லாஸ்ல தான் இருக்கும். ஸோ ஓகே. அதையுமே நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தேங்க் யூ மேம். நல்ல தேங்க் யூ எக்ஸ்ப்ளனேஷன். மேம். இன்னும் இருக்கு. இன்னும் நெறைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தரேன். ஓகேங்க. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. கார்த்திகேயன் சார். ஓகே. ஸோ அ இந்த கிளாஸ் உங்களுக்கு ஓகே எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுக்கு அடுத்து என்ன டாபிக்ல வேணும்னு கூட நீங்க சொல்லுங்க. நான் அதுக்கு ஏத்த மாரி எடுக்கிறேன். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. நன்றிங்க.